ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் யூனிட் 7 பொது தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் இந்த கிளாஸ் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஆசிரியர் வந்து யாருங்க? திருக்குறள் எழுதினவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். யார்? திருவள்ளுவர். இதோட வகை வந்து குறள் வெண்பா. இது வந்து நமக்கான ஒரு ப்ரீவியஸாக கொஷின்ங்க, நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 7 சீர் கொண்ட ஈரடி வெண்பா, அதாவது 2 லைனு, மொத்தமாக எத்தனை வார்த்தை இருக்கும்? 7 வார்த்தை தான் இருக்கும். அதுதான் 7 சீர் கொண்ட ஈரடி வெண்பா. வகை வந்து குறள் வெண்பாங்கிறது நமக்கு ப்ரீவியஸாக கொஷினில் இருக்குங்க. அடுத்தது, ஆளும் வேளும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை 4 2 என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 அப்படின்னா நாலடியார், 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறளை வந்து மீன் பண்ணும். இதுவுமே நமக்கு பல தடவை ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஷினுங்க. விரல் விட்டு என்ற அளவு கிடையாதுங்க, எக்கச்சக்கமாக வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷின் வந்து இது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இவற்றலாம் நான் சொன்னேன் இல்லையா, 4 அப்படிங்கிறது நாலடியார், 2 அப்படிங்கிறது திருக்குறள். இதில் 4 அப்படிங்கிறது எதை குறிக்குது, 2ங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறதா நமக்கு ப்ரீவியஸாக கொஷின். சரி, இப்போ இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா, திருக்குறள்ங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா திருக்குட்டல் குறள்னு பிரிக்கலாம். குறிய அடிகளை கொண்டதால் இப்பெயர் பெற்றது. சின்னது, அவ்வளோதான், 2 அடி தான் அப்படிங்கிறனால இந்த பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். ஏன் அப்படின்னா இதில் குறள் அப்படிங்கிறது அந்த குறட்பாவை குறிக்காமல் நூலை வந்து குறிக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, குறள்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குறள், 2வது குறள், 3வது குறள் அப்படி வந்து குறிக்க கிடையாதுங்க. குறள் அப்படின்னாலே அந்த திருக்குறள்ங்கிற புத்தகத்தை தான் குறிக்குது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடியதான் என்னது, கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது அப்போ திருங்கிறது வந்து அடைமொழி, குறளுக்கு முன்னாடி வரக்கூடிய திருங்கிறது வந்து அடைமொழி. இந்த குறள் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தை குறிக்குது. அதனால் அடை அடுத்த கருவியாகு பெயர். சரிங்களா? ஓகே, அடுத்தது திருக்குறளோட வேறு பெயர்கள் வந்து என்னென்னா திருவள்ளுவம், தமிழ்மறை, பொதுமறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், திருவள்ளுவ பயன், தமிழ்மாதின் இனிய உயர்நிலை, அற இலக்கியம், முதுமொழி, பொருளுரை, குறிக்கோள் இலக்கியம், நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு, அறிவியல் இலக்கியம். இது எல்லாமே திருக்குறள் புத்தகத்துக்கான வேறு பெயர்கள் தான். கம்பல்சரி நம்ம படிச்சே தான் தீரணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதும் கொடுத்துருக்கோம். அதாவது 3 செட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. புது சமச்சீர், பழைய சமச்சீர் 2003 2010. இது போக தேவிரா புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸாக கொஷின்ஸ், இது எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ கம்பல்சரி என்ன பண்ணணும், இந்த பெயர்கள் அத்தனையுமே நம்ம படித்து தான் ஆகணும். அடுத்து திருவள்ளுவரோட வேறு பெயர்கள். இப்போ நாயனார், வான்புகழ் வள்ளுவர், தேவர். தேவர் அப்படிங்கிற பெயரை வந்து வச்சவர் நச்சினார் கினியார். ஓகேங்களா? முதற்பாவலர், தெய்வப்புலவர்னு சொன்னது இளம்பூரணார், நான்முகனார், மாதனுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொதுநெறி கண்ட புலவர் அப்படிங்கிறத பாரதியார் வந்து பெயர் சுட்டியிருக்காரு. சரி, அடுத்தது திருவள்ளுவரோட காலம் வந்து என்ன சொல்லுவோம், கிமு 31 அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான் பொது ஆண்டுக்கு முன்னர் 31 அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து திருவள்ளுவர் ஆண்டை வந்து கணக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2026 இந்த வருஷம், அது கூட ஒரு 31 மட்டும் சேர்த்துக்கணும். அப்போ 7502 2057ங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஆண்டு. இது நமக்கு ப்ரீவியஸாக கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அடுத்தது நூல் பகுப்பு. திருக்குறளை எப்படி வந்து பகுத்திருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொத்தமாக 3 பால் வந்து இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். மொத்தம் எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம் இருக்குது. இயல்கள் வந்து 9 இருக்குது. ஒன்னொன்றுக்கும் இயல் பகுப்பும் இருக்கும் இல்லைங்களா. மொத்தமாக 9 இருக்குது. மொத்தமாக இருக்கக்கூடிய குறட்பான்னு சொல்லலாம், குறள்னு சொல்லலாம், பாடல்கள்னு சொல்லலாம். இது எப்படி வேணாலும் குறிக்கலாம். மொத்தமாக 1330 பாடல்கள், அதாவது குறள்கள் வந்து இருக்குது. சரி, இப்போ அறத்துப்பால் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோமா. அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம் இருக்குது. அதை 4 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக 9 இயலாக பகுத்திருக்காங்கன்னு சொன்னோமா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 4 இயல் அறத்துப்பாலை வந்து சேர்ந்தது. அந்த 4 இயலில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 38 அதிகாரம் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கலனாலும் கூட ஜிஎஸ்ல யூனிட் 6 இருக்கு இல்லையா, அங்கேயும் இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் படிக்கும்போதே தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா 2 இடத்துக்கு நமக்கு ஈஸியாக போயிடும். சரி, அந்த 4 இயல்கள் என்னென்னு பார்த்துருவோமா. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னங்க பிட்டு அப்படின்னா, பி ஃபார் பாயிரவியல், ஐ ஃபார் இல்லறவியல், டி ஃபார் துறவரவியல், யூ ஃபார் ஊழியல். ஓகேங்களா? அப்போ பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்ங்கிறது ஞாபகம் வந்துடும். எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு கேட்டாலும் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும்.
ஓகேவா? சரி, இப்போ பாயிரவியலில் இந்த 38 அதிகாரத்தில் எத்தனை கவர் ஆகுதுன்னா 4, இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் 1 அதிகாரம், மொத்தமாக எண்ணி பார்த்திங்கன்னா 38ங்கிறது கணக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பொருட்பாலில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குது? 3 இயல். அறத்துப்பாலில் 4, பொருட்பாலில் 3, இன்பத்துப்பாலில் 2, மொத்தமாக 9 இயல் இருக்கும். அப்போ இங்கே வந்து 3 இயல் இருக்குது, மொத்தமாக 70 அதிகாரங்கள் வந்து இருக்குது. அப்போ இதில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல், AAO அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுக்கணும். அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ இதில் வந்து அரசியலில் 25 அதிகாரங்கள், அங்கவியலில் 32 அதிகாரங்கள், ஒளிபியலில் 13 அதிகாரங்கள் வந்து நமக்கு இருக்குது. ஒளிபியல்னு சொல்லலாம், இல்லாட்டி குடியியல்னு வந்து சொல்லலாம். அடுத்து இன்பத்துப்பால் பொறுத்தளவில் 25 அதிகாரங்களும் மிச்சக்கூடிய 2 இயல்களும் இருக்கும். அப்போ களவியல், கற்பியல், K² அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ களவியல்ங்கிறது 7 அதிகாரம் இருக்குது, கற்பியலில் 18 அதிகாரங்கள் வந்து இருக்குது. திருக்குறளின் உரைகள். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா 10 எத்தனை பேர்? 10 பேர். இப்போ தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூறுக்கு எள்ளுரை செய்தார். இவங்க எல்லாருமே வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க அப்படிங்கிறத ஒரு பழம் பாடல் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் காலத்தால் முந்தையவர் யாருன்னா தர்மர். ஓகேங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் எழுதினவர் தர்மர். ஆனால் காலத்தால் பிந்தையவர் வந்து யாருன்னா பரிமேலழகர். இவரோட உரை தான் திருக்குறளுக்கான சிறந்த உரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முன்னாடி எழுதினவர் தர்மர் தான், ஆனால் அவருக்கு பின்னாடி எழுதின பரிமேலழகரோட உரை தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பொதுவான குறிப்புகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸுங்க. திருக்குறள் வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் தான் முடியும். ஓகேவா? உயிரெழுத்தில் அ, இ அதெல்லாம் தொடங்கி அடுத்து உயிர்மையில் வந்து கா வருஷம், ngா வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து நகரத்தில் தான் வந்து என்ன ஆகுது? முடியுது. திருக்குறள் காலம் கடந்த பொதுமையான நூல். தை 2ஆம் நாளாக நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? திருவள்ளுவர் தினம்னு கொண்டாடுறோம். இந்த திருவள்ளுவர் தினம்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா நம்ம தமிழக அரசு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அல்லது பொது ஆண்டுக்கு முன்னர் 31ங்கிறது நமக்கு தெரியும். இது எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? சரி, அடுத்தது தமிழுக்கு கதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கா ஃபார் கம்பராமாயணம், தி ஃபார் திருக்குறள். இது வந்து ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். தமிழுக்கு கதி அப்படின்னு வந்து எது சொல்லுவாங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். திருக்குறளில் மொத்தமாக 12,000 சொற்கள் இருக்குது. அதாவது 1330 பாடல்கள் இருக்கா? எல்லாத்தையும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12,000 சொற்கள் வந்து இருக்குது. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247ல் 37 எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெறலை. இது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து அவு மட்டும்தான். அப்போ அந்த 12 உயிரெழுத்தில் அவுங்கிறது மட்டும் பயன்படுத்தலை. மொத்தத்துக்கு 247 எழுத்தில் 37 எழுத்து வந்து பயன்படுத்தப்படலை. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் எதுனா லி, ngா. இது 2 மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு முறை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் வந்து தமிழ்ங்கிற சொல் வரவே கிடையாது, கடவுளுங்கிற சொல்லும் வரவே கிடையாது. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு நம்பர் எது அப்படின்னா 9. ஓகே, இப்போ வெளிநாடுகளில் திருக்குறளின் பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த ஜியு போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருங்கிறதும் நமக்கு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த வருஷம் அவர் வெளியிட்டாருங்கிறதும் நமக்கான ப்ரீவியஸ் கொஷின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ரஷ்ய நாட்டில் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. அப்போ இது வந்து எந்த மாளிகை, எந்த நாட்டோட மாளிகையில் இருக்குங்கிறது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேங்களா? அது வந்து என்னது? ரஷ்ய நாடு. அடுத்தது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. விக்டோரியா மகாராணி வந்து காலையில் கண் முழிச்சதுமே ஃபர்ஸ்ட் என்ன படிப்பாங்கன்னா திருக்குறள் தான் படிப்பாங்க. இது வந்து நமக்கு ப்ரீவியஸாக கொஸ்டினில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்து திருக்குறள் உலகம் இருக்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமுறை என வழங்கப்படுகிறது. திருக்குறளோட வேறு பெயர் கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா உலக பொதுமுறையை நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். அடுத்தது திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 பகுப்பு இருக்கு இல்லைங்களா? 2 பாலை மட்டும், அதாவது அறத்துப்பால் பொருட்பால், அது 2 மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். இதுவுமே நமக்கு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜியு போப்பு. அது எந்த வருஷம் வெளியிட்டாரா? 1886. வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காரு? அறத்துப்பால் பொருட்பால், இது 2 மட்டும் என்ன பண்ணியிருக்காரு? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு.
திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் உள்ள 10 அதிகாரத்தோட பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். உடைமைனா ஒன்றும் இல்லைங்க, வார்த்தைக்கு பின்னாடி உடைமைன்னு சேர்ந்து வருது இல்லையா? அன்புடைமை, அடக்க உடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. இது எல்லாமே இந்த 10 உடைமைங்கிற பெயர் கொண்டு முடிகிறது. அதிகாரத்தோட பெயர்கள் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அடுத்து திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணிற்கும் உள்ள தொடர்பு. திருக்குறள் வந்து 7ங்கிறதுக்கும் திருக்குறளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஒவ்வொரு குறளுமே 7 வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? அதுதான். திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது. 7 என்னும் எண்ணு பெயர் 8 முறை, அதாவது 7 அப்படிங்கிற எண் வந்து திருக்குறளில் 8 முறை வள்ளுவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133. இது மொத்தத்தையும் கூட்டினாலும் என்ன தான் வருது? 7. அதாவது 133 இப்படி ஒரு நம்பராக கூட்டுறோன்னா என்ன கிடைக்கும்? 7 அப்படிங்கிற நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரத்தை கூட்டினாலும் 7 தான். மொத்த குறளோட எண்ணிக்கையை கூட்டினாலும் 1 + 3 + 3 + 0 அப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொடர் என்ன தான் வரும்? 7 தான் வரும். இந்த நூலை வந்து 107க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அதுவுமே 107 அப்படிங்கிறதான் வருது இல்லையா? ஓகே. அடுத்தது 14 கீழ்கணக்கில் முதன்மையான நூல். ஸோ 14 கீழ்கணக்கிலே முதன்மையாக வச்சு போற்றப்படக்கூடிய நூல் வந்து என்னதுங்க? திருக்குறள் தான். அறநூல்களில் முதன்மை பெற்றது திருக்குறள். 14 கீழ்கணக்கில் செய்யுள்களால் பெயர் பெற்ற ஒரே நூல் என்னது? திருக்குறள் தான். குறள் வெண்பாவாலான முதல் நூலும் ஒரே நூலும் இதுதான். அதாவது திருக்குறள் மட்டும்தான் குறள் வெண்பான்னு நம்ம சொல்லுவோம். முதல் நூல் இதுதான், கடைசி நூலும் இதுதான். வேறு எந்த நூலுமே குறள் வெண்பாவால் ஆகலை. திருக்குறளின் சிறப்பை திருவள்ளுவ மாலை கூறுகிறது. இது நமக்கு ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். திருக்குறளோட பெருமையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படிங்கிறது? திருவள்ளுவ மாலை. ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின். திருக்குறளும் அரிய தகவல்களும் 1812 திருக்குறளில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தஞ்சாவூரில் பதிப்பிச்சு வெளியிடுறாரு. அடுத்து 1840 ராமானுஜ கவிராயர் பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்து வெளியிடுறாரு. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2 மலரோட பெயர் வந்து திருக்குறளில் இருக்குது. அனிச்சம்பூ, குவளைப்பூ. அடுத்தது திருக்குறளில் இடம்பெற்றிருக்க ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை குன்றிமணி. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் மணக்குடவர். சரி, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரு. ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்திருக்காரு. ஜெர்மனியில் கிராலின். அடுத்து ஃப்ரெஞ்சில் ஏரியல். ஹிந்தியில் பிடி ஜெயின். தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூல். வடமொழியில் அப்பா தீட்சகர். ஸோ இது வந்து தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூலுன்னு இருக்கு இல்லையா? இதை நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, உலக பணுவல் அப்படிங்கிறது எந்த நூலை குறிக்குதுன்னு கேட்பாங்க. திருக்குறளோட வேறு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் உலக பணுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறளை பற்றி யார் எப்படிலாம் போற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான். செந்தலில் கற்பகத்தின் தெய்வ திருமலன்னு சொல்லிட்டு இறையனார் பாராட்டியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது வந்து கபிலர் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பற்றி போற்றி எழுதியிருக்காரு. ஸோ யார் திருக்குறளை பற்றி பாராட்டியிருக்காங்கங்கிற டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் இது 2 தான். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். இதுவும் வந்து பாரதிதாசன் திருக்குறளை வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே. பல தடவை ரிப்பீட்டருங்க. ஒரு 20-30 தடவை கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தைங்கிறது யார் எதை பற்றி பாராட்டினாங்கன்னா பாரதிதாசன் திருக்குறளை பற்றி பாராட்டியிருக்காரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேங்கிறது யார் சொன்னது? பாரதிதாசன். ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது திருவிக்கா சொன்னது, விஸ்வநாதம் சொன்னது, சுரதா சொன்னது, இது எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து திருக்குறளில் இருக்கக்கூடிய முக்கிய அடிகள் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கம்பல்சரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த முயற்சி திருவினை ஆக்குங்கிறத சொன்னதெல்லாம் யாருங்கெல்லாம் பல தடவை நமக்கு ரிப்பீட்டடான கொஷின்ஸ்.
இப்போ அரசு செய்த சிறப்புகள்லாம் பார்த்துருவோமா? திருவள்ளுவரோட சிலையும் பல்கலைக்கழகமும். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை எங்கே வச்சுருக்காங்க? கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்க. கீழே வந்து சின்ன மண்டபமாகவும் அந்த மண்டபத்துக்கு மேலே 133 அடியில் திருவள்ளுவரோட சிலை வந்து இருக்கு இல்லையா, அதுதான் எங்கே அமைச்சிருக்காங்க? கன்னியாகுமரியில். திருவள்ளுவரை நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து அமைச்சிருக்காங்க. எங்கே அமைச்சிருக்காங்க? வேலூரில். அடுத்து திருக்குறளை பற்றி சிறப்பிக்கும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் மொத்த பாடல்களோட எண்ணிக்கை என்னன்னா 55. ஆனால் மொத்தமாக பாடல்கள் எழுதின புலவர்களோட எண்ணிக்கை வந்து 53 புலவர்கள் வந்து 55 பாடல்களை வந்து எழுதி திருக்குறளை சிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல வரேன். அடுத்து திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். யாருங்க? இது ஆல்ரெடி இந்த பையன் நம்ம பார்த்தோம் இல்லையா, மணக்குடவர். திருக்குறளில் 7ங்கிற வார்த்தை 8 முறை பயன்படுத்தியிருந்த மாதிரி கோடிங்கிற வார்த்தையை 7 இடங்களில் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. 7ங்கிற வார்த்தையை 8 முறையும் கோடிங்கிற வார்த்தையை 7 முறையும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. 7 என்ற சொல் 8 குறட்பாக்கள் இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது 1971 தமிழ் இலக்கியத்துறையில் சிறப்பு பெற்ற நபர்களுக்கு திருவள்ளுவர் விருது வழங்கப்படுது. இப்போ வரைக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்து தமிழக அரசு 1971 முதல் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டு கடைபிடித்து வருகிறது. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு நாள் அப்படிங்கலாம் யாருங்க இது பண்ணுறது? தமிழக அரசு 1971 இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிறந்த இலக்கியத்துறை நபர்களுக்கு வள்ளுவர் விருதும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை நம்ம எடுத்துகிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.